திருச்சி மாவட்டம் லால்குடியில் டிஃபன் கடைக்கு 20 ரூபாய் பாக்கி வைத்திருந்த பெண் காவலரின் தந்தையை கடை உரிமையாளர் விறகு கட்டையால் அடித்துக் கொன்ற சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வாக்குவாதம் கொலையில் முடிந்தது எப்படி? திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கொன்னைக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் 50 வயதான இயேசுராஜ். இவருக்கு 4 மகள்கள், 1 மகன் உள்ளனர். இவரது மூத்த மகள் ஜெயபிரபா, அவரது கணவர் அருண்குமார் ஆகியோர் காவல்துறையில் பணிபுரிகின்றனர். இந்நிலையில் இதே பகுதியைச் சேர்ந்த ஜோசப் என்பவரின் டிஃபன் கடையில் சாப்பிட்டு விட்டு இயேசுராஜ் 20 ரூபாய் பாக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த பாக்கித் தொகையை ஜோசப் கேட்டபோது இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த ஜோசப் கடையிலிருந்த விறகு கட்டையால் இயேசுராஜை மண்டையில் அடித்துள்ளார். இதில் படுகாயமடைந்த இயேசுராஜ் லால்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி இயேசுராஜ் உயிரிழந்தார். இது குறித்து லால்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான ஜோசப்பை தேடி வருகின்றனர். ஹோட்டல் கடையில் 20 ரூபாய் பாக்கி வைத்ததற்காக ஒருவர் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது.